சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்ரிஸில் டெக்னீஷியன் பணியிடத்திற்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள். சிஎஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். சிவில் ஏவியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்ட்ரி, நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்ரி, பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் நேரடி நியமனம், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக டெக்னீஷியன் பணியிடத்தை வந்து ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கு வந்து என்னென்ன தேவை, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, யூஆரில் 30, ஓபிசியில் 27, இடபிள்யூஎஸில் 8, எஸ்சியில் 15, எஸ்டியில் 6. இந்த வேக்கன்சியில் இஎஸ்எம் 8, ஸ்போர்ட்ஸில் வந்து 4 வேக்கன்சியும், பிடபிள்யூடியில் 6 வேக்கன்சியும் இருக்குது. இன்க்ளூடிங் 3 பேக்லாக் வேக்கன்சியும் இருக்குது. லெவல் 2ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய சேலரி எவ்வளோ இருக்கும் ஃபஸ்ட் மந்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,500 ரூபாய் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. அலவன்சஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து இந்த 38,500 ரூபாய் கையில் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது பர்க்ஸ் இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா. மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் அன்னைக்கு 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கு ஒவ்வொரு ட்ரேட்லேயும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் முடித்த கேண்டிடேட், சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட், ஐடிஐயில் குறிப்பிட்ட ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபிட்டரில் வந்து 25 வேக்கன்சியும், வெல்டரில் வந்து வெல்டர் ட்ரேட் முடித்த கேண்டிடேட் வந்து டோட்டலாக வந்து 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி டர்னரை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 12 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி மிஷினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 வேக்கன்சி இருக்குது. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸில் 4 வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 1 வேக்கன்சி இருக்குது. மெக்கானிக்கலில் பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸில் 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ட்ராட்ஸ்மேன் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட்டு தொடர்பான டிகிரி முடித்த கேண்டிடேட் அல்லது ஐடிஐயில் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி டெக்னீஷியன்லேயே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அதில் வந்து 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? மோட்டார் மெக்கானிக்கில் 1 வேக்கன்சியும், எலக்ட்ரோப்ளேட்டரில் 1 வேக்கன்சியும், பெயிண்டர் ஜென்ரலில் 1 வேக்கன்சியும் இருக்குது. ஷீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஹவுஸ் கீப்பரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி, கேட்ரிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சி, எக்ஸ்ரே டெக்னீஷியனில் 1 வேக்கன்சி, ஃபிசியோதெரப்பி ஐடிஐ முடித்த ட்ரேட் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 1 வேக்கன்சி இருக்குது. எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், கிளினிக்கல் லேப் டெக்னீஷியனில் 1 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜில் இருக்கும். ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ட்ரேடு டெஸ்ட் இருக்கும், ஓஎம்ஆரில் இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். 10th + ஐடிஐ இல்லைனா வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இருக்கும். 150 கொஷின்ஸ் இருக்கும். 2.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைம் டியூரேஷன். இதிலே வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. பார்ட் 1ல் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு 50 கொஷின் 100 மதிப்பெண், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின் 75 மதிப்பெண், பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் டைம் அலாட்மெண்ட் வந்து 30 நிமிஷம் வந்து உங்களுக்கு உண்டு. ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு கொஷினுக்கும் 3 மதிப்பெண், 75 கொஷின் 75 மதிப்பெண் 75 மதிப்பெண் இருக்கும். ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். சரிங்களா? மென்டல் எபிலிட்டிக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. 50 கொஷின் 100 மதிப்பெண், அவ்வளோதான். அடுத்தது பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் கன்சர்ன் சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டு அதில் வந்து 50 கொஷின் இருக்கும், 150 மதிப்பெண். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேண்டிடேட்க்கு 18லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்.
ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ரெகுலர் எம்ப்ளாயினா 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருடம் எக்ஸ்ட்ரா அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி என்சிஎலுக்கு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி விடோ, டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குலாம் வந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்னா 10 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி எல்லாம் சேர்த்து 15 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபார்மட்டும் சரி, காம்பிடென்ட் அத்தாரிட்டி சைனிங் அத்தாரிட்டியும் வந்து ப்ராப்பராக கரெக்டான சைனிங் அத்தாரிட்டி பிலோ த டெப்டி தாசில்தாருக்கு மேலே வந்து இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் வந்து வாங்கின 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். வேலிடிட்டி வந்து 2025-26 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்றதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்க்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், எல்டிசியாக இருக்கட்டும், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே அவங்களுக்கும் உண்டு. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா என்ஓசி ப்ரொவைட் பண்ணி அந்த என்ஓசி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா nal.res.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே போகணும். அப்ளிகேஷன் வந்து ஒன் பை ஒன் நீங்கள் வந்து ஃபில் பண்ண உங்களுடைய டீட்டெயில் வந்து கொடுத்துட்டே வரலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபீ பே பண்ணணும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 10/7/2025. ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறது வந்து ஆன்லைன் எஸ்பிஐக்குள்ளே தான் போய்ட்டு பே பண்ணணும். அதில் வந்து கார்ப்பரேட் இன்ஸ்டியூட்டில் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டேட் ஆஃப் கார்ப்பரேட் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா கொடுத்துக்கணும். டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்ரிஸ். பர்பஸ் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணணும். எஸ்பிஐ கரெக்டில் ரிசிப்ட் வந்து வரும். அந்த ரிசிப்டையும் ப்ராப்பராக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அதே வந்து எஸ்சி/எஸ்டி, பிடபிள்யூடி, உமன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து 00 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ரீஃபண்டபிள். அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சிங்கிள் மெர்ஜ்டு பிடிஎஃபாக இணைச்சி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு இல்லைனா வந்து 12ஆம் வகுப்பினுடைய மார்க் ஷீட்டு, ஐடிஐயோடைய சர்டிஃபிகேட்டு, 10th 12th இன்ட்ரீம் இருந்ததுன்னா இன்ட்ரீமு, அதனுடைய சர்டிஃபிகேட், டிப்ளமோ இருந்ததுன்னா டிப்ளமோடைய சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸு, கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு, அதனுடைய மார்க் ஷீட்ஸு, வேறு ஏதாவது கல்வி தகுதி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அந்த டீட்டெயிலையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம்.